மிஸ்டர் கேங், என்னை மன்னிச்சிருங்க. நான் நம்ம எதிர்காலத்தை மாற்ற போகிறேன். என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அதனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் சியோவில் ஜீசுவை நான் பார்க்க போகிறதில்ல. நான் ஜீசுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது அவள் கண்ணில் படாமல் நான் காப்பாற்றுவேன். பத்து வருஷம் கழிச்சு அம்மா இறந்த நாளப்போ ஃபயர்ஃப்ளை பிரிட்ஜுக்கு நான் போக மாட்டேன். அப்படி நடந்தா 2007 டைம் ஸ்லிப்பில் நீங்கள் பண்ண எல்லாமே மறைஞ்சிரும். உங்களுக்கும் ஜீசுக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே மறைஞ்சிரும். ஆனால் ஜீசுக்கு 18 வயசு இருக்கும் போதே நான் பிரேக்கப் பண்ணிடுவேன். சந்திச்சது 2 பேருக்குமே வலிதான். அதை திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஆனா அப்படி பண்ண உங்களையும் அவளுக்கு அப்ப கண்டிப்பா ஞாபகம் இருக்காதுல்ல. ஏன்னா ஜீசு அப்ப உங்களை பார்த்துருக்கவே மாட்டா. டீச்சர் கேங் யாருன்னு அவளுக்கு தெரியாது. எதுக்காக இப்படி பண்ற? இந்த போட்டோ கியோண்டோக்கானுக்கு எடுத்தது தானே? ஆமா. ஆனா அவன் எடுத்த போட்டோவை இன்னும் டெவலப் பண்ணல. பண்ணிட்டான். எனக்கு அவன் தான் கொடுத்தான் ரொம்ப காலம் முன்னாடி. மிஸ்டர் கேங், இதை நான் வச்சுக்கட்டுமா? அவங்கிட்ட இருந்து இன்னொரு காப்பி நீங்க வாங்கிக்கோங்க. சரி. போட்டோ பார்க்க பழசா இருக்குல்ல? நான் உன்னோட அண்ணாவா இருந்திருந்தேன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, இது உன் தப்பு இல்லைன்னு. வாழ்றது தப்புன்னு இந்த உலகத்தில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் உன்னை பற்றியே நிறைய யோசிச்சுக்கிட்டு நீ முன்னாடி இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. சரியாகிடும், எல்லாம் சரியாயிடும். இந்த ஞாபகங்கள் மறைஞ்சிருக்கணும்ல. சொல்லு இன்னொரு வாட்டி. அப்போ மாதிரியே எல்லாம் சரியாயிடும் சொல்லு. நான் இங்க வந்தது சந்தோஷம் சொல்லு. சொல்லு, உனக்கு அது போதும்னு சொல்லு. சொல்லு இன்னும் ஒரே வாட்டி. நான் 10 வருஷமா இந்த ஞாபகத்துக்கு தான் காத்திருந்தேன்.
எல்லாத்தையும் மறந்துட்டா பரவாயில்ல. மறுபடியும் சந்திக்கும் போது என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவேன். நீயும் அப்படியே வாழலாம். நீ ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும்போது அதுக்கப்புறம் எதுக்கும் பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, அப்படி நீ எல்லாத்தையும் மறந்துட்டனா இந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்துல யாரு வாழ்ந்தாலும் தப்பு இல்லை. அப்படி என்னால நேரத்தை மாத்த முடிஞ்சு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தேன்னா முடிவு என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் 18 வயசுல நீ இருந்த நேரத்துக்கு தான் போவேன். மறுபடியும் உன்கிட்ட சொல்ல, இது உன் தப்பே இல்லை ஜீசோ. உன் தப்பு இல்லை. என்ன மன்னிச்சிடு ஷினு. முன்னாடி உங்ககிட்ட சொல்ல முடியாம போன விஷயம். அவங்க பேர் என்ன? அவங்க முதல் காதல்? என் முதல் காதல் பேரு ஆஞ்சிசோ தான். கேட்குற கேள்விக்கு ஏற்கனவே எனக்கு பதில் தெரியும். ஆனாலும் தப்பான பதில் வருங்கிற நம்பிக்கை தான். நீதான் எப்பவுமே என்னோட பதில். என்ன உனக்கு எந்த நேரத்திலையும் பிடிச்சிருந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? இது அம்மாவோட ஹேண்ட்பேக். இப்பதான் கிடைச்சது. இதை நான் தூக்கி போடணுமா? ஆனா என்னால முடியாது. அம்மா அம்மா அம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்.
யார் இதை இவ்வளோ அழுக்காக்குனது? இது என்னோட ஐடி கார்டு. எப்படி 2 இருக்கு? இது ஜீசு கொடுத்த டிக்கெட்னா இது என்னது? இது என்னோடது. நான் என்ன நினைச்சேன்னா, அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்க கிட்ட இருந்து உனக்கு கால் வந்ததா? காலா? அவங்க ஃபோனே எடுத்துட்டு போலியே. இதெல்லாம் நான் எடுத்துட்டு வர போனேன்ல. சிசிடிவியில் கடைசியாக அம்மாவை பார்க்கலான்னு ஆசைப்பட்டு போனேன். யார் கூடயோ அவங்க ஃபோனில் பேசினாங்க. என்ன? எனக்கு கால் வரலையே. அப்புறம் வேற யார்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆ ம் என்னது இது? எப்போ வந்தது? ஸ்பேம்லாம் வாய்ஸ் மெயில் கூட அனுப்புறாங்களா? ஷின்வு, அம்மா பேசுற. அம்மா? அப்புறம் டீச்சர்? இல்ல, டீச்சர்னு சொல்லக்கூடாது. நீ தானே ஷின்வு? உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கஷ்டமா இருக்கும் ஷின்வு. எனக்கு உண்மையாவே தெரியல. வளர்ந்து எப்படி நீ திரும்பவும் இங்க வந்தன்னு எனக்கு உண்மையா புரியல. என்னால் அந்த விஷயத்தை தெளிவா அப்போ கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ அதை பத்தி யோசிச்சா எனக்கு எப்படி இருக்குன்னா, சொர்க்கத்திலிருந்து வந்த பரிசு மாதிரி இருக்கு. இப்படியே நான் சாகணும்னு இருந்தா கூட என் பையன் வளர்ந்ததை பார்த்துட்டு தான் நான் போறேன். என்னதான் என் கண்ணுக்கு இன்னும் நீ சின்ன பையனா இருந்தாலும் ஷின்வு, அம்மா போனதுக்கு அப்புறம் கூட நீ நல்லபடியா வளர்ந்துருக்கன்னு எனக்கு தெரியும். என்னோட மனசு இதுக்கப்புறம் எப்போ சந்தோஷமா தான் இருக்கும். அதனால இப்ப நான் பயப்படவே இல்லை, தெரியுமா? எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன மாதிரி யாராவது லக்கியா இருந்திருப்பாங்களா சொல்லு. அப்புறம் ஷின்வு, நீ பேசிட்டு இருந்த அந்த பிரச்சனை, நம்ம ரெஸ்டாரண்ட்ல ட்ரிங்க் பண்ணும்போது நீ பேசுனீங்க, அதை பத்தி சொல்ற. அதுக்கு அம்மா ஒரு பதில் கண்டுபிடிச்சிருக்க. அந்த பொண்ணு ஏன் உன்கிட்ட அப்படி 10 வருஷம் கழிச்சு அவ்வளவு கடுமையா நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியும். அது எப்படின்னா, அப்போதைக்கு நான் அவளை உன்கிட்ட அனுப்பணும்னு அனுப்பிட்டேன். இப்போ மாதிரி 2 மணிக்கு கொடுங்க அப்படின்னா அது டீச்சர் தான் என்னோட ஷின்வு. எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கான். கடவுளே, ஏன்னா அவனால அம்மான்னு கூட கூப்பிட முடியலையே. அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தா அவனை என்னால் அடையாளம் காண முடியாம போயிடுச்சு.
அது ஷின்முக்கு பிடிச்ச அந்த பொண்ணு தானே. இவளை பார்க்க போறதா தானே சொன்னா. இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம். நீ ஷின்வு கூட படிக்கிற அந்த பொண்ணு தானே? நேத்து உனக்கு ஷின்வு கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்ததா? ஷின்வுவா? என்னோட ஃபோன் உடைஞ்சிருச்சு. நீங்க எங்கேயாவது போயிட்டு இருக்கீங்களா ஆண்டி? நானா? நான் அது ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டலில் நான் பார்க்கணும், அதான் கிளம்புறேன். ஆனால் டிக்கெட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் நான் போயே ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா என்னோட டிக்கெட்டை வச்சுக்கிறீங்களா? நிஜமாவா? நீ எனக்கு தரியா? எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும்லாம் ஆசை இல்லை, எனக்கு போக வேண்டாம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னா எனக்கு ஓகே தான். சரி, இது என்னோட நன்றியா வச்சுக்க. ஐயோ, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஒரு டிக்கெட்டுக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல. அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உன் போனை கொஞ்சம் உடனே ரெடி பண்றியா? என்னோட போனையா? ஆமா. ஓ, டைம் ஆயிடுச்சு, போட் வேற வந்துடுச்சு, நான் கிளம்பணும். பார்த்து போயிட்டு வாங்க. மறுபடியும் நீ அவளை பார்த்தனா விதி நல்லாதான் இருக்கு, தப்பா இல்லைன்னு சொல்லு. அவகிட்ட நான் எழுத்து பிடிச்ச விதி என் கையால எழுதுன்னு சொல்லு. எப்போ நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருக்கும் போது நான் உங்க கையை பிடிச்சிட்டே இருப்பேன். என்ன நீங்க போக விட்டுறாதீங்க, இறுக்கி பிடிச்சுக்கோங்க, சந்தோஷமா வாழுங்க. அம்மா எப்பவுமே உங்களை பார்த்துட்டே இருப்பேன். ஜீசுகிட்ட நான் முதல்ல சொல்லணும். ஆனா இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. சோரா, ஜீசுவோட ஃப்ளைட் எப்போன்னு தெரியுமா? என்னோட பேரை கேட்டீங்கல்ல, என் பேரு கேங்சிங் ஹோ. என் ஃபர்ஸ்ட் லவ் பேரு ஆன்ஜிசு தான். அவங்க பேர் என்ன? அவங்க முதல் காதல்? இப்போ என்னால் அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்? நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேனே. நீ தான் என்றைக்குமே என்னோட பதில். என்னாச்சு சீனியர்? ஒருவேளை முன்ன மீட் பண்ண ஒருத்தரும் இப்போ மீட் பண்ண ஒருத்தரும் வேற வேற ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க ஒரே ஆளாக இருந்தாங்கன்னா இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டைம் டிராவலா? ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல. சாத்தியம் இல்லாததான் சாத்தியமாக்குறது இந்த ஒரு வழியில் மட்டும்தான். சும்மா ஜோக் பண்ண மேடம். என்னாச்சு? நாவல் எதுவும் படிச்சியா என்ன? சீனியர், கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்திக்கோ ப்ளீஸ். நான் எப்பவும் வித்தியாசமாக உணர்ந்திருக்கேன். ஹைஸ்கூலை பற்றி பேசினாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. ஆனால் அந்த ஃபோட்டோ உனக்கு எப்பவுமே ஸ்பெஷலாக தான் தெரியும். அதுக்கு காரணம் அவன் தான் இல்லை, காங்ஷிங் மூ. நீ அமெரிக்கா போகணுன்னு நான் அப்போ சொன்னல, அப்போ நான் உன்னை பார்த்தேன். என்ன காரணம்? ஏன்னா ஜீசு என்னை பார்த்தா இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் பற்றி எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஃபோட்டோவில் யாரை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு புரிஞ்சுது. ஜீசு, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தால் வலி அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும்.
அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்தாம உன்னால உன்னை பார்க்க முடியும்னு உனக்கு தோணுதா? அதே மாதிரி தானே அவனுக்கு உன்னை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தோணும். அதனால இனிமே நீ ஏன் கூடவே இருக்கணும். நீ விளையாடுனதெல்லாம் போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? நான் உன விளையாட்டுக்கு சொல்லல. 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன். சீனியர், உண்மையா உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நீ தான் விளையாட்டா எடுத்துக்கிட்ட. சரி, அதை விளையாட்டாவே இருந்துட்டு போட்டோம். எவ்வளவு நாள் வேணாலும் நீ அப்படியே நினைச்சுக்கோ. அது வரைக்கும் நான் எப்பவும் உன் பக்கத்துல தான் இருப்பேன். அட்லீஸ்ட் அதையாவது நான் பண்ணுவேன். டைம் ஆச்சு, வா உள்ள போலாம். அப்புறம் இப்ப அந்த போட்டோ அதை நீ தூக்கி போட மாட்டல்ல? ஏழு மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னோம்ல. சின்வு, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? உங்களுக்கு தெரியாதா ஜீசு அமெரிக்காவுக்கா போறா? அவ அமெரிக்கா போறதா கேள்விதான் பட்டு. அப்ப எப்படி நான் அவகிட்ட சொல்றது? சூண்டியாக், நீங்க என்ன பண்ற? நான் உங்களோட போட்டோ ஒன்று கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஹே, எங்க போற கேங்ஷன்? ஓ, உனக்கும் ஒரு போட்டோ இருக்கு. இதுதான் நான் 10 வருஷமா வச்சிருக்க போற போட்டோ இல்ல? 10 வருஷமா வச்சுக்கிட்டா அது உன் கூடவே தான் இருக்கும். இதை பார்த்துட்டேன்னா எனக்கு கால் பண்ண. இல்ல, இப்போ நான் ஜீசுவை பார்த்தேன்னா எதிர்காலமே மாறி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை பார்க்க வருவேன். 2017 காத்துரு. என்னாச்சு? ஜீசுவை பாத்தியா? இல்ல, மறுபடியும் லேட் ஆயிடுச்சு. 웃어줬던 거니 아파하게 될 줄 모른 채 미안해 내가 널 찾아서 정말
ஷனு, அப்புறம் மிஸ்டர் கேங், அப்புறம் அந்த பையன் கூட எல்லாமே நீதானே. எனக்கு பிடிச்சவங்க எல்லாமே நீதான். எல்லாமே நீதானே. நான் தான் எல்லாமே. உனக்கு நேரம் வேணும்னா ரிப்பீட் ஆயிருக்கலாம். நான் எப்பவுமே உனக்காக தான் இருந்தேன். என்னோட பதில் எப்பவுமே நீயா மட்டும்தான் இருந்த. இந்த வாட்டி உன்னை இழந்துருவேணும்னு பயந்துட்டேன். நான் எப்படி போவேன்? இப்போதான் எனக்கு புரிஞ்சது அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னன்னு. உன்னோட அம்மா கடைசியா கேட்டது? நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னோட பசங்களை நல்லா பாத்துக்கிறியா? பசங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். வாய்ப்பு இருந்தா ஷின்வும் முட்டாள்தனமா நிறைய விஷயம் பேசுவான் உன்னை நேரம் பார்க்கும்போது. அப்போ எதிர்காலத்துல நீ எப்பயாவது அவனை பார்த்தனா அவனை போ சொல்லிடாத. பாசமா நடந்துக்கோ. என்னதான் நான் இதை சொன்னாலும் ஷின்வு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பாசமானவன். அது என்னால நிச்சயமா சொல்ல முடியும். இது உனக்கு பர்ஃபெக்டா இருக்கு. உனக்காகவே செஞ்ச மாதிரி இல்ல. இதை நீ எப்பவுமே கையில போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே. இதை உனக்கு திரும்ப கொடுக்குறேன். என்னோட அம்மாக்கு இது உன்கிட்ட இருக்கணும்னு தான் ஆசை. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நிஜமாவே ரொம்ப. நான் என்ன சொல்லணும்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும் போல இருந்தது. அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்கிட்ட சொல்ல நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருப்பேன். அது எல்லாத்துக்குமே மன்னிச்சிடு. அப்புறம் நீ என்கிட்ட சொன்னல்ல, போட்ல நான் தான் இருந்திருக்கணும். அதை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அப்போ என்னோட டீச்சரை ரொம்ப மிஸ் பண்ணேன். அது நீனு கூட எனக்கு தெரியாது. கடைசியா 10 வருஷமா நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். நீ? என்னோட ஞாபகங்கள் டைம் அண்ட் ஆர்டராகவே இல்லை, மொத்தமாக குழம்பி போயிருக்கு. இங்கிலீஷ் கூட தெரியாமல் 10 வருஷமா உன்கிட்ட சொல்லாமல் இருந்த ஞாபகம். அப்புறம் 28 வயசில் 2007 இருந்த ஞாபகங்கள். அப்புறம் 2017 18 வயசாக வந்தது. மறுபடியும் 2007க்கே திரும்ப போனது. வித்தியாசமான ஞாபகங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் கடந்து வந்துட்டேன். அதனால இது எல்லாமே என்னோட ஞாபகங்கள் தான். சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும். திரும்பி பார்த்தா
ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக தெரியும். எல்லா நேரங்கள்லையுமே நான் எப்போவுமே ஒன்று சந்திச்சிருக்கேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால எப்போவுமே உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு இருட்டான தலையெழுத்து டைம் டிராவல் பண்ணி போனா கூட மாறாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. என்ன இருந்தாலும் எனக்கு இப்போ தெரியும், ரொம்ப பலமான விஷயம் தலையெழுத்து இல்லை. நேரம் ரிப்பீட் ஆகும்போது கூட உன்னை பிடிக்கிறதுமே ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னோட எல்லா முகங்களும் உனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோட அம்மா. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இது ஏதோ அதிசயம் மாதிரி தான் இருக்கு. உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? இல்லை, எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தினமும் தான் அது உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. அப்போ பர்த்டே கிஃப்ட் 100 வயசு ஆகிற வரைக்குமே. இங்கே வந்தாலே ஒருத்தரை மிஸ் பண்ணுவேன். டோக்கு. டோக்குவா? எப்போ பாரு உன்னோட எக்ஸ்லவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. நானும் அவனை மிஸ் பண்ணுறேன், நிஜமா. நேரம் முழுக்க அந்த பையன் மிஸ்டர் கேங், எனக்கு இப்போ நீங்க ஜீசு கூட இருப்பீங்கன்னு தோணுது. ஜீசு இப்போ சந்தோஷமா இருக்காளா? அப்படிதான் நான் நம்புறேன். அதனால எதிர்காலம் எப்படி போகுதோ அப்படியே நான் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கைய நான் மாற்ற விரும்பல. என்கிட்ட அதை கூட. இந்த யூனிவர்சிட்டி போறேன், அங்க போய் நான் மேக்ஸ் படிக்க போறேன். நீ செகண்ட் கிரேட் தானே? எதுக்கு நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற? தேர்ட் கிரேடா இருந்தாலும் நான் அங்க போவேன். எப்படி மறுபடியும் பொறுப்பியா? போயே தீருவேன். ஆனா வாழ்க்கையோட பிளானை இப்படியெல்லாம் யார் எழுதிருப்பா? யூனிவர்சிட்டி 2009, மிலிட்டரி சர்வீஸ் 2010, 2015 டீச்சர் ஆயிடுவ. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது எதையுமே நான் மாத்த மாட்டேன். அது சரி, என் கிளாஸ் டீச்சர் மிலிட்டரி சர்வீஸ் எங்க பண்ணாரு உனக்கு தெரியுமா? மெரின் கார்ப்ஸ். முதல் காதல் ஃபெயிலியரை அப்செட் ஆனதால கஷ்டமானது எடுத்தாராம். அவருக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? ஒழுங்கா படி. ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிப்பேன், எதுவும் என்ன சேரவும் வேண்டாம், எதுவும் என்னை விட்டு பிரியவும் வேண்டாம். எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். என்னோட அன்பான ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கனவு கண்டுபிடிச்சிட்டாங்க.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மின்சோக். ஆமா, கங்க்ராச்சுலேஷன். வெப்டூன் படத்துல வந்துருச்சு போல. தேங்க்யூ. நான் தான் உன்னோட உள்ளுணர்வை நம்புன்னு சொன்னல. யாரோ டிவோர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏய், இப்போ நீ நல்லா சம்பாதிக்கிறல்ல, சோராக்கு ஒரு கடை திறந்து கொடு. கண்டிப்பா நான் பண்ணுவேன். இன்னொரு குழந்தைங்க கூட. எப்பவுமே பைத்தியக்கார மாதிரி தான் பேசுவியா? எப்படி நான் தானே வளர்க்க போறேன்? அப்போ நீயே குழந்தைய பெத்துக்கோ, புரியுதா? ஏய் என்ன நீ? என்ன எவ்வளவு சீக்கிரம் நீங்க பசங்களை வளர்க்கறது ரொம்ப லக்கி தான். ஆனா டீச்சர், நீங்க வாழ்த்தினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அது வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆ, ஆ, அப்படின்னா உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நல்லதுதான். அப்படின்னா ஷின்னுவோட சிஸ்டருக்கு அறிமுகப்படுத்துங்க. ஏய், என் குடும்பத்துல ஏன்டா குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்க? என்ன? ஓ, வந்துட்டியா? தனியா வந்திருக்க உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏற்கனவே இங்க வந்துட்டாங்க. யாரு? இங்க அழகா இருக்காங்களே, இவங்கள பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி இந்தா, இந்தா. சரி 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 இந்தா. கிங் ஷின்பு, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ண? என்ன நீ டோக்குவா இருக்கும்போது தான் இங்க பாருங்க, இங்க பாருங்க. சரி, கேள்வியே மாத்திரம். ரெண்டாவது வாட்டி எப்ப நடந்தது? 1 2 3 என்ன நீங்க ரெண்டு பேரும்? நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா என்ன? ஆமா அதுல ஜீசு, நீ மட்டும் பிரிட்ஜ்னு சொல்றீ. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. யார் கூட இருந்தா? என்ன? அம்மா சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். என்ன பண்ற? ஹே போதும், நீ குடிச்சிட்ட. நான் குடிப்பேன். என்ன விடு. ஹே கங்ஷனு, என்னமா மேல கோவம்? என்கிட்ட உண்மையை சொல்லு. என்ன? என்னோட உனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு? சொல்லு. அது அவன் கொஞ்சம் ஏன் ஸ்டைல் மாதிரி இருக்கு, அதான். என்ன? சும்மா விளையாடுன. இப்ப அது ரொம்ப முக்கியமா? அது எப்படி நீ தானே? சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஓ, இந்தாங்க சார், ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அவ உண்மையா தான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றா. வாவ், அதே வயசு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நடந்துச்சு. உன்ன மாதிரியே இல்ல? இதெல்லாம் வேண்டாம், நாம போலாம். எங்க? நீ பாய்ஸ் ஹை ஸ்கூல் போய் சேர்ந்துக்கோ. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்க இப்படி பேசிட்டு இருந்த நாட்கள் இருந்தது. ஆனாலும் எல்லா நினைவுகளுமே எங்களுக்கு நல்லா பிரகாசமாவே இருந்தது. நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ யோசிக்கிற அதே விஷயம்தான். ஒருவேளை டியோக்குவால பழசெல்லாம் மாறி இருந்ததுன்னா ஞாபகங்களும் மாறிடும்ல. அப்புறம் ஒரு நாள் முழிச்சு பார்க்கும்போது நமக்கு ஏதாவது நடந்திருந்ததுன்னா, ஏன்னா நடக்காத டைம் ஸ்லிப்பே நமக்கு நடந்திருக்கு, ஞாபகங்கள்லாம் மறைஞ்சிருச்சுன்னா, இப்படி நம்மளால ஒன்னா இருக்க முடியலன்னா? எனக்கு கவலை இல்லை. என்ன வேணா நடக்கட்டும். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக உன்னை பார்ப்பேன். எப்பவும் போல உன்னை பிடிக்கும். எத்தனை வாட்டி இது நடந்தாலும் உன்னை மறுபடியும் நான் பிடிச்சிருவேன்.
ஏன் என்னோட ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கா. அப்போ போய் ஹாய் சொல்லு. வேண்டாம், நான் அவளை பார்க்கக்கூடாது. லஞ்ச் என்னடா முதல்ல சாப்பிடலாம்? ட்ரிங்க் பண்ணலாம். நாள் நல்லா இருக்கு. ஓ கிமின்சு, எங்க இருக்க? மறுபடியுமா? எனக்கு பிளைண்ட் டேட் எல்லாம் வேணாம். 머릿속에 매일 떠오르는 너라는 사람 가슴 속을 매일 애간장 타게 하는 사람 내 눈앞에서 இந்த நாளுக்காக தான் நான் 10 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். 무슨 일 생겼을까 소심한 아이처럼 걱정돼 너를 어느새 찾고 있어 사랑해 너만 한 번 더 생각해도 너만 절대 이해하지 못했던 애 같아는 사랑 지금 내가 하나봐 변할게 உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ரொம்பவே. மறுபடியும் தொடங்க போற இந்த கதையில என்னோட பதில் எப்பவுமே நீதான்.